வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினமணி பேப்பரில் இருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு முக்கியமான டாபிக்ஸ் என்னென்ன வந்திருக்கிறது என்று பார்க்கலாம். நிறைய பேர் ஒரு தவறு செய்கிறார்கள். செய்தித்தாளை முழுவதும் படிக்கிறார்கள், ஆனால் எந்த செய்தி தேர்வுக்கு முக்கியம், எந்த செய்தி முக்கியமில்லை என்பதனை பிரித்து படிப்பதில்லை. அதனால் தான் இன்று வந்த முக்கியமான செய்திகளை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் பார்க்க போகிறோம். முதலில் இந்தியா கூட்டணி கூட்டம். இந்த செய்தியை படித்துவிட்டு அடுத்த பக்கத்திற்கு போய்விடக்கூடாது. உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். கூட்டணி அரசியல் என்றால் என்ன, தேசிய கட்சி என்றால் என்ன, மாநில கட்சி என்றால் என்ன? இப்படி யோசித்தால் தான் செய்தித்தாள் படிப்பது பயன் தரும். அடுத்த முக்கிய செய்தி 7.5% அரசு பள்ளி மாணவர் இடஒதுக்கீடு. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி தேர்வில் சமூக நீதி தொடர்பான கேள்விகள் அடிக்கடி கேட்கப்படுகின்றன. இந்த செய்தியை படித்தவுடன் தமிழ்நாட்டில் என்னென்ன இடஒதுக்கீடுகள் உள்ளன, சமூக நீதிக்காக அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்று படிக்க வேண்டும். அடுத்ததாக எல்பிஜி சிலிண்டர் விலை உயர்வு. பலர் இதை பார்த்தவுடன் சரி, விலை உயர்ந்து விட்டது என்று கடந்து செல்கிறார்கள். ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்வையில் இது மிகவும் முக்கியம். ஏனென்றால் இது பணவீக்கம் என்ற பொருளாதார தலைப்புடன் தொடர்புடையது. தேர்வில் பணவீக்கம் என்றால் என்ன, மானியம் என்றால் என்ன, பெட்ரோலிய பொருட்கள் இந்திய பொருளாதாரத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன போன்ற கேள்விகள் வரலாம். அடுத்த செய்தி ஸ்மார்ட் மீட்டர். இந்த செய்தி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் வருகிறது. ஸ்மார்ட் மீட்டர் என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன, டிஜிட்டல் இந்தியா திட்டத்துடன் இதற்கு என்ன தொடர்பு, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கிய செய்தி கோவில் நிர்வாகத்தில் ஆன்லைன் தரிசன முறை. இது ஒரு சாதாரண செய்தி போல் தெரியும், ஆனால் டிஎன்பிஎஸ்சி பார்வையில் இது இ-கவர்னன்ஸ் போன்ற தலைப்புடன் தொடர்புடையது. அரசு சேவைகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்துவது எப்படி என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அடுத்ததாக நீதித்துறை தொடர்பான செய்தி. ஆம்னி பேருந்து வழக்கில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இதிலிருந்து உயர்நீதிமன்றத்தின் அதிகாரங்கள் என்ன, நீதித்துறையின் பங்கு என்ன என்பதனை படிக்கலாம். விளையாட்டு பகுதியில் பிரெஞ்சு ஓப்பன் போட்டி முக்கியமானது. கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் 4: ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன். இவற்றை மனப்பாடம் செய்து வைத்து. சரி நண்பர்களே, இன்றைய தினமணியில் இருந்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய 3 டாபிக்ஸ். முதல் இந்தியா கூட்டணி அரசியல், இரண்டாவது 7.5% இடஒதுக்கீடு, மூன்றாவது எல்பிஜி விலை உயர்வு மற்றும் பணவீக்கம். இந்த 3 டாப்பிக்கையும் இன்று படித்து முடித்தால் தேர்வு பார்வையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். போல தினமும் டிஎன்பிஎஸ்சி செய்தித்தாளை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அடிப்படையில் அலசி பார்க்கும் வீடியோக்களை தொடர்ந்து வரும். நன்றி நண்பர்களே, வெற்றி நிச்சயம்.